அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாத்தின் பெயரால் காலங்காலமாக நாங்கள் நம்பி வரக்கூடிய சில கட்டுக்கதைகளை நம்ம தொடர்ச்சியாக பார்த்து வர்றோம். அதில் சென்ற வீடியோக்கள் தப்லீக் ஜமாத்தில் போகிற நேரத்தில் காலையிலையும் மாலையிலையும் நம்ம ஓதக்கூடிய அமல்களின் சிறப்புகள் சொல்லக்கூடிய புத்தகத்தில் உள்ள சில அபத்தங்கள், சில கதைகள் எந்த அளவுக்கு இஸ்லாத்துக்கு மாற்றமாக, குர்ஆனுக்கும் ஹதீஸ்க்கும் மாற்றமான கதைகள் இருக்கின்றது என்பதை பார்த்து வருகின்றோம். அதில் இந்த வாரமும் நம்ம பார்க்க போகிறது தப்லீக் தாலீமில் இருக்கக்கூடிய இந்த அமல்களின் சிறப்புகளில் இருக்கக்கூடிய ஒரு கட்டுக்கதை தான். குர்ஆன் ஹதீஸுடன் எந்த அளவுக்கு இது ஒத்து போகின்றது அல்லது மாற்றமாக இருக்கின்றது என்பதை தான் இந்த வீடியோலையும் பார்க்க இருக்கிறோம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதேபோல் இந்த வீடியோ 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துன்னு சொன்னால் மறக்காமல் வீடியோ லைக் பண்ணுங்கள். சரி, இன்றைய தினத்தில் நாங்கள் பார்க்க போகிறது ஜமாத்தில் போனால் காலையில் மாலையில் ஓதக்கூடிய இந்த அமல்களின் சிறப்புகள் புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கதை தான். இது ஃபதாயில் நமாஸ்ன்னு சொல்லக்கூடிய தொழுகையில் சிறப்புகளில் வரக்கூடிய பகுதியில் தான் இருக்குது. 129வது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கதை. இதில் தலைப்பே என்ன போட்டிருக்கிறாங்கன்னு சொன்னால், கப்ரில் தொழுத பெரியார். தாபித் பன்னனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் சம்பந்தமாக வரக்கூடிய ஒரு செய்தியை ஜக்கரியா சாஹிப் எழுந்திருக்கிறாரு. தாபித் பன்னனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் மரணித்து அவர் அடக்கம் செய்கிற நேரத்தில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை அபூ சினான் அறிவித்ததாக இந்த ஜக்கரியா சாஹிப் எழுந்திருக்கிறாரு. என்னன்னு சொன்னால், தாபித் பன்னனி அவர் மரணித்து அவரை அடக்கம் பண்ணுற நேரத்தில் அபூ சினான் அறிவிக்கிறார், நான் அந்த நேரத்தில் பக்கத்தில் இருந்தேன். அடக்கம் செய்து கொண்டிருக்கும் போது ஒரு செங்கல் கீழே விழுந்து உள்ளே துவாரம் ஏற்பட்டுச்சு. அதன் வழியாக நான் பார்த்தபோது அவர் கப்ருக்குள் நின்று தொழுந்து கொண்டிருந்ததை நான் கண்டேன். அருகில் இருந்தவரிடம் இவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று பாருங்க சொல்லி நான் சொல்ற நேரத்தில் அவங்க பேசாமேன்னு சொல்லி அவர் என்று சொல்லிட்டாரு. அடக்கம் செய்யப்பட்ட முடிஞ்ச பிறகு நான் அவருடைய வீட்டுக்கு போயிட்டு அவருடைய மகள்கிட்ட கேட்டேன், இவர் என்ன செஞ்சு கொண்டிருந்தாரு, என்ன செஞ்ச அமல் சொல்லி கேட்கறதுல அவங்க கேட்கறாங்க, என்னாச்சு கேட்கறதுல இவர் சொல்றாரு, இப்படித்தான் நடந்துச்சு, செங்காலம் ஒளிஞ்சி இந்த ஹோட்டல்ல இருந்து நான் பார்க்குற நேரத்தில் இவர் கபருக்குள்ள இருந்து தொழுந்து கொண்டிருக்கிறாரு சொல்லி சொல்ற நேரத்தில் அவங்களோட மகள் சொல்றாங்க, இவர் 50 ஆண்டு காலமாக இரவு காலங்களில் விழித்திருந்து வணக்கம் செஞ்சாரு. சுபுடைய நேரம் ஆனவுடன் எப்பொழுதுமே, யா அல்லாஹ், நீ யாருக்காவது கப்ரில் தொழுகின்ற பாக்கியத்தை தருவதாக இருந்தால் அந்த பாக்கியத்தை எனக்கு வழங்குவாயாக என்று துவா கேட்டு வந்தார் என்று கூறினார் சொல்லி எழுந்திருக்கிறாரு. ஸோ இதுதான் கதை. தாபித் பன்னனி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மரணிக்கிறாங்க. மரணிச்ச பிறகு அவர் கபரில் அடக்கம் பண்றாங்க. அடக்கம் பண்ற நேரத்தில் ஒரு செங்கல் கீழே விழுவுது. கீழே விழுந்ததுக்கு பிறகு அவருடைய கபர் ஓட்டையை கொண்டு போகுது. அவர் அந்த ஓட்டையிலேருந்து பார்க்குற நேரத்தில் இந்த மையத்து தொழுந்து கொண்டு இருக்கிறத பார்க்குறாரு. அப்புறம் இது ஏன்னு சொல்லி கேட்குற நேரத்தில் இவர் ஒரு துவா கேட்டு இருக்கிறாரு, யா அல்லாஹ், எனக்கு கபரில் யாருக்காவது தொழுகிறதுக்கு பாக்கியம் தருவதாக இருந்தேன்னு சொன்னால் எனக்கு அந்த பாக்கியத்தை தாயாலான்னு இவர் துவா கேட்டுருக்கிறாரு. அந்த துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு இவர் கபரில் தொழுகிறதுக்கு அல்லாஹ் பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறான்ன்றது தான் இந்த கதை. தொழுகையோட சிறப்பு பாருங்கள், பெரியார்கள் எப்படி தொழுந்துருக்கிறாங்க, தொழுகைக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க என்பதை தான் இந்த கதையில் மெயின் டார்கெட்டாக ஜக்கரியா சாஹிப் போட்டிருக்கிறாரு. இந்த கதையை பார்க்குற நேரத்தில் மெய்சில் இருக்கிற மாய்க்கப்பா, இப்படியெல்லாம் தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க, மௌத்தா போனதுக்கு பிறகு கூட தொழுவை தான் வேணுன்ற அளவுக்கு இந்த பெரியார்கள் இருந்திருக்கிறாங்களே என்ற மாதிரி ஒரு மெய்சில் இருக்கின்ற விதத்தில் சுபானல்லா மாஷா அல்லான்னு சொல்கிற விதத்தில் நமக்கு இருந்தாலும் இந்த கதை முற்றுமுழுதாக குர்ஆனுக்கும் ஹதீஸ்க்கும் மாற்றமானது. இது எந்தெந்த விதத்தில் இஸ்லாத்துக்கு மாற்றமாக இருக்குது, குர்ஆனுக்கும் ஹதீஸ்க்கும் மாற்றமாக இருக்குது என்பதை நம்ம பார்ப்போம். அப்போ தாபூத் பன்னனி கபூரில் தொழுந்து கொண்டு இருக்கிறாரு. அதை அபூ சினான் பார்க்குறாரு. இந்த மௌத்தா போனவங்களுக்கு நடக்கிறத வெளியே இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு பார்க்கலுமான்னு சொன்னால் இஸ்லாம் சொல்லுது அப்படி யாருக்குமே பார்க்கலாம். மரணித்த பிறகு அவர்களுடைய உலகம் வேறு, அந்த உலகத்துக்கும் இந்த உலகத்துக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை என்று சொல்லி இஸ்லாம் நமக்கு சொல்லுகின்றது. அது திருமறையில் அல்லாஹ் சொல்கிற நேரத்தில் ஒமி வராஹிம் பர்ஸூன் இல்லா யௌமி உபஹ்சூன், அவர்கள் உயிர்ப்பிக்கின்ற அந்த நாள் வரை அவர்களுக்கு இடையே ஒரு திரை இருக்குது. இந்த உலகத்துக்கும் அவர்களுக்கும் இடையே ஒரு பர்ஸக் இருக்கின்றது, ஒரு திரை இருக்கின்றது என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் திருமறையில் 23வது அத்தியாயத்தில் 100வது வசனத்தில் சொல்லி காட்டுறான். அப்போ மரணித்தவங்களுக்கு, மரணத்துக்கு பிறகு மரணித்தவர்களுக்கும் இந்த உயிரோடு இருக்கக்கூடிய இந்த உலகத்திற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் ஏற்படுத்த முடியாது என்று அவர்களுக்கு மத்தியில் நான் ஒரு திரையை ஏற்படுத்தியிருக்கிறேன், ஒரு பர்ஸகை ஏற்படுத்தியிருக்கிறேன் சொன்னால் அல்லாவுடைய திரை. அல்லாவுடைய திரைன்னு சொன்னால் அதை உடைச்சிட்டு வரைய முடியாது, உடைச்சிட்டு பார்க்க முடியாது, எதையுமே செய்ய முடியாது. அதனால் இந்த உலகத்துக்கும் அந்த மரணித்தவர்களுக்கும் மத்தியில் எந்த ஒரு தொடர்புமே நமக்கு பார்வையாலேயோ செவி மூலமாகவோ எதன் மூலமாகவுமே நமக்கு ஏற்படுத்தி கொள்ள முடியாது என்று அல்லாஹ் போட்ட திரை என்பதை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி, இறந்தவங்களை புதைக்காமல் விட்டு விடுவீர்களோ என்ற அச்சம் மட்டும் இல்லை எனக்கு இல்லைன்னு சொன்னால் கபரில் நடக்கிற அந்த வேதனை உங்களுக்கு கேட்க செய்யுமாறு அல்லாட்ட பிரார்த்தனை செஞ்சிருப்பேன் சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். இது முஸ்லீமில் 5503வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதில் என்ன அர்த்தம், கபரில் நடக்கிறது உங்களுக்கு அறிந்து கொள்ள முடியாது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெள்ள தெளிவாக சொல்கின்றார்கள். அதே போல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இன்னொரு செய்தி தான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, கபரில் நடக்கக்கூடிய வேதனை மனித இனத்தையும் ஜின்ன இனத்தையும் தவிர மற்ற எல்லாருமே
வந்து செய்விடுறாங்க என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். அஹ்மதுல அபூதாவுத்ல இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இதில் கூட ரசூல் என்ன சொல்கிறாங்க, மனிதர்களுக்கும் ஜின்னுக்கும் கபரில் நடக்கிறத தெரிந்து கொள்ள முடியாது. அப்போ குர்ஆனும் ஹதீஸும் அது தெள்ள தெளிவாக சொல்லுது, கபரில் நடக்கிறத வந்து உங்களுக்கு பார்க்கலாம். மௌத்தா போனது பிறகு என்ன நடக்குதுன்றதுக்கு அறிந்து கொள்ள முடியாது, அதை செவியுற முடியாது, பார்க்க முடியாது. ஏன்னா அல்லாஹ் வந்து பர்சக்கை ஏற்படுத்தியிருக்கிறான், ஒரு திரையை ஏற்படுத்தியிருக்கிறான் என்பது இஸ்லாம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு விஷயம். ஜக்கரியா சாஹிப் என்ன செஞ்சிருக்கிறார் இந்த கதையில், இல்லை கபரில் நடக்கிறது அபூசீனன் பார்த்தாரு, அபூசீனனுக்கு வந்து அந்த ஆற்றல் இருக்குது, அல்லாவுக்கும் அல்லாவுடைய திரையை தாண்டி அவருக்கு பார்க்கக்கூடிய ஆற்றல் இருக்குது. அப்போ அல்லாவிட ஒரு பலமான பார்வை அவருக்கு இருக்குது, பலமான சக்தி அவருக்கு இருக்குது. ரசூல் எதை ஏலான்னு சொன்னாங்களோ அதை இவர் செய்வார். அல்லாவுடைய பலத்தை விட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொற்களை விட அபூசீனனுக்கு பவர் இருக்குது என்பதை மாதிரி இந்த கதையில் எழுந்திருக்கிறார். அதே போல் இதில் இந்த செய்தியில் இருக்கக்கூடிய மற்றொரு விஷயம் தான், தாபித் பன்னனி வந்து மரணித்த பிறகு தொழுந்து கொண்டு இருக்கிறாரு. மௌத்தா போனது பிறகு ஒருத்தருக்கு தொழலாமா, அமல் செய்யலாமான்னு சொன்னால் அதையும் இஸ்லாம் வந்து என்ன சொல்லுதுன்னு சொன்னால் முற்றுமுழுதாக அது முடியாதுன்னு சொல்லுது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில் சொல்லி காட்டுறான், ஹத்தா இதா ஜா அஹதுமுல் மவுத் கால ரப்பி இர்ஜிஹு. முடிவில் ஒருத்தருக்கு வந்து மரணம் வர நேரத்தில் அவர்கள் சொல்வார்கள் வந்து, இறைவா என்னை கொஞ்சம் திருப்பி அனுப்பு. என்னத்துக்கு? அல்லி அமலு சாலியன் ஃபீமா தரக்து. யாரில் நான் வந்து நல்ல அமல்களை செஞ்சுட்டு வரேன் சொல்கிறேன். அல்லாஹ் சொல்கிறான், கல்லா இன்னஹா கலிமத்தும் ஹுவ காயிலுஹா. இது வெறும் வந்து வாய் வார்த்தை தான். வமி வராஹிம் பர்சகுன் இலா யௌமி உபசூன். அவர்களுக்கு வந்து மறுபடியும் திருப்பி எழுகின்ற நாள் வரை, உயிர்ப்பிக்கப்படும் நாள் வரைக்கும் அவர்களுக்கு பர்சக் இருக்கின்றது, திரை இருக்கின்றதுன்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில் 23வது அத்தியாயத்தில் 99, 100வது வசனத்தில் சொல்லி காட்டுறான். அப்போ ஒருத்தர் மரணிக்கிற நேரத்தில் கேட்குறாரு, அல்லா என்னை கொஞ்சம் அனுப்பு, நான் அமல் செய்யணும்னு சொல்கிற நேரத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான், முடியாது, இப்போ அதெல்லாம் செய்ய இயலாதுன்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றான். அப்போ மரணித்த பிறகு யாருக்குமே என்ன செய்ய முடியாது, அமல் செய்ய முடியாது. எந்த ஒரு தொழுகையோ வணக்கங்களோ இபாதத்துகளோ செய்ய முடியாது என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெள்ள தெளிவாக திருமறையில் சொல்லி காட்டுறான். அதே போல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், இதா மாத்தல் இன்சான் கதவு அன்னு அமலஹு இல்லாமின் சலாசேதீன். ஒரு மனிதன் வந்து இறந்து விட்டான்னு சொன்னால் அவனுடைய 3 செயல்களை தவிர மற்ற அனைத்தும் வந்து நின்று விடுகின்றது. அந்த 3ல் ஒன்று என்னது? ஒன்று சதகத்துல் ஜாரியா, நிலையான தர்மம், மற்றது வந்து பயன்பெற்ற கல்வி, அதே போல வந்து அவருக்காக பிரார்த்தனை செய்கிற சாலியான பிள்ளைகள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது முஸ்லீம்ல 3358வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அப்போ ஒருத்தர் மரணித்து விட்டார்னு சொன்னால் மறுபடியும் எந்த ஒரு இபாதத்துமே அவருக்கு செய்யலாம், எந்த ஒரு நன்மையுமே செய்யலாம். அப்போ அல்லாஹ்வும் தெளிவாக சொல்றான், மரணத்துக்கு பிறகு யாருக்குமே இபாதத் செய்யலாம். அதேபோல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் தெளிவாக சொல்றாங்க, மரணித்த பிறகு எல்லா அமலும் வந்து எல்லா அமலால் கிடைக்கக்கூடிய நன்மையும் இல்லாமல் போயிடும், எந்த ஒரு அமலுமே செய்யலாம். இந்த 3 நன்மைகள் மட்டும் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும். நீங்கள் மௌத்தா போனால் கூட உங்களுக்கு வந்து நன்மைகள் வந்து இந்த 3 விடயங்களால் வந்து கொண்டிருக்கும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்கின்றார்கள். இவ்வாறு சொல்லியிருக்க இவர் என்ன செய்கிறாரு, ஜக்கரியா சாஹிப் இதற்கு மாற்றமாக பன்னனி மட்டும் தொழுந்து கொண்டிருக்கிறார். இவர் ஒரு விதிவிலக்கு மாதிரி. அல்லாஹ் சொல்கிறான் அமல் செய்ய இயலான்றான், மரணித்த பிறகு எந்த ஒரு நன்மையுமே அவர்களுக்கு இபாதத்தும் செய்கிறதுக்கு சான்ஸ் இல்லைன்றான். ஆனால் ஜக்கரியா சாஹிப் என்ன செய்கிறாரு, பன்னனி மட்டும் இந்த வசனத்துக்கு மாற்றமாக நடந்து கொள்வார். அதேபோல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க இந்த 3 தான் நடக்கும்னு சொல்கிறாங்க, இல்லை 4வது இதுவும் செய்யலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே பாடம் கற்பிக்கின்ற அளவுக்கு இந்த செய்தி எழுதப்பட்டிருக்கின்றது. அப்போ இது எந்த அளவுக்கு டேஞ்சர்னு பாருங்கள். அல்லாஹ் எதை செய்யலான்னு சொல்கிறானோ, எதை நான் செய்ய கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறானோ, அதற்கு மாற்றமாக இவன் என்ன செய்கிறாங்க, இல்லை பெரியார்களுக்கு வந்து மௌத்தா போனது பிறகும் கூட இவர்கள் சொல்லுந்து அவர்களுக்கு எக்ஸ்ட்ரா நன்மை கிடைக்கும் என்று சொல்லி எழுந்து வைத்திருக்கின்றார்கள். இது பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு அழகாக இருந்தால் கூட இது தெள்ள தெளிவாக குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் மாற்றமான ஒரு செய்தி. ஒரு நல்லடியார் வந்து மரணிச்சார்னு சொன்னால் அவருக்கு என்ன நடக்கும், அதே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெள்ள தெளிவாக நமக்கு விளக்குகின்றார்கள். கபரில் போட்ட பிறகு அவர்களுக்கு 2 வானவர்கள் வருவார்கள், கேள்வி கேட்பார்கள். நல்லவராக இருந்தால் அந்த கேள்விகளுக்கு எல்லாத்துக்கும் வந்து சரியான முறையில் பதில் சொல்லுவாங்க. பதில் சொன்னது பிறகு கபர் விசாலமாக்கப்பட்ட பிறகு நீங்கள் புது மாப்பிள்ளையை போல தூங்குங்க, மறுபடியும் அல்ல எப்போ எழுப்பாட்டுவானோ அந்த எழுப்புகின்ற நாள் வரைக்கும் புது மாப்பிள்ளையை போல நல்ல ஒரு உறக்கத்தில் இருங்கன்னு சொல்லி அவர்கள் உறங்கி கொண்டிருக்கின்றார்கள் என்று ரசூலா சொல்கிறாங்க. இவர் என்ன சொல்கிறாரு, இல்லை இவர் தூங்க மாட்டார், இவர் தொழுந்து கொண்டிருப்பார். அப்போ ரசூலுல்லாஹ்க்கே மாற்றமாக செய்தியில் வந்து எழுந்திருக்கின்றார்கள். இந்த பெரியார்களுடைய சிறப்பை சொல்கின்றோம் என்ற பெயரில் குர்ஆனுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் மாற்றமாக இந்த செய்தி வந்து இருக்கின்றது என்பதை நமக்கு தெளிவாக விளங்குகின்றது. இதை போயிட்டு நாம் வாசித்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய வசனங்களுக்கு நேர்முரணாக இருக்குது. ஜமாத்தில் போகிற நேரத்தில் காலையில் மாலையில எல்லாம் பள்ளிவாசலில் இருந்து வாசித்து கொண்டிருக்கிறோம். குர்ஆனுக்கு மாற்றமான ஒரு செய்தியை, அல்லாஹ்வுடைய வசனங்களுக்கு மாற்றமான செய்தியை அல்லாஹ்வுடைய இறை இல்லத்திலிருந்தே 4 பேருக்கு வாசித்து காட்டு கொண்டு இருக்கிறோம். இதை வந்து வாசிக்கிற நேரத்தில் நம்ம சுப்ஹானல்லாஹ் மாஷா அல்லாஹ்னு சொல்லி வியந்து போகிறோம். அப்போ இது வந்து வியப்படையக்கூடிய விஷயம் இல்லை, இதை தூக்கி எறியக்கூடிய ஒரு செய்தி. 50 நாளும் தஹஜ்ஜத் எழுந்து தொழுந்து அல்லாஹ்ட்ட துவா கேட்டு இருக்கிற நேரத்தில் அல்லாஹ் வந்து செய்ய எதை மாட்டேன்னு சொல்கிறானோ அதை மறுபடியும் செய்வானா, மாட்டான். அப்போ அல்லாஹ் எதை வந்து செய்ய மாட்டேன் நடக்காதுன்னு சொன்னானோ அதை யார் கேட்டாலும்
யார் என்னத்தான் துவா நீங்கள் மண்டிட்டு கேட்டாலும் அது அல்லாஹ் மறுபடியும் செய்ய மாட்டான். அல்லாஹ் வந்து வாக்குறுதி மீறுபவன் அல்ல. அப்போ அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான், மரணித்த பிறகு மரணிக்கின்ற நேரத்தில் அவன் கேட்பான், எனக்கு அமல் செய்கிறதுக்கு சான்ஸ் தான். மரண வேலை வந்ததுக்கு பிறகு எந்த ஒரு சான்ஸும் இல்லை. மௌத்தா போகிறதுக்கு போது நீ செஞ்சுக்கோ. மௌத்தா போனதுக்கு பிறகு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யலாம், எந்த ஒரு அமலையும் செய்யலான்னு சொல்லி அல்லாஹ் ரபுல்லான் திருமறையில் இவ்வளோ வாக்குறுதி கொடுத்திருக்க, அதற்கு மாற்றமாக அல்லாஹ் ஒரு போது நடந்து கொள்ள மாட்டான். இந்த செய்தியில் என்ன இதாகுது, அல்லாஹ் வந்து வாக்கு மீறக்கூடியவன், அல்லாஹ் வாக்குறுதிக்கு மாற்றமாக நடந்து கொள்வான், குர்ஆனில் ஒன்றை சொல்லிட்டு வேறொன்று அல்லாஹ் செய்வான்ன்ற மாதிரி இந்த கதையில் வந்து எழுந்திருக்குது. அப்போ இது எந்த அளவுக்கு டேஞ்சர்ன்றதை நாங்கள் பார்க்க வேண்டும். அல்லாஹ்வின் மீது, அல்லாஹ்வின் தூதர் மீது எல்லாம் இட்டுக்கட்டி பொய் சொல்லக்கூடிய, அவர்களுடைய செய்திகளுக்கு மாற்றமாக சொல்லக்கூடிய, அவர்களை விட நாங்கள் அறிந்தவர்கள், அவர்களை விட நமக்கு இயலுன்ற மாதிரி இந்த செய்தி வந்து எழுதப்பட்டிருக்கின்றது. இது முற்றுமுழுதாக குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் மாற்றமான விடயங்கள். இதை நாம் ஒருபோதும் நம்பவும் கூடாது. இதை நாங்கள் ஒருபோதும் மக்களுக்கு பிரச்சாரம் செய்யக்கூடாது. இல்லாட்டி அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் எதிராக பிரச்சாரம் செய்தவர்களாக, அவர்களுக்கு எதிராக தவா பண்ணவர்களாக, குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் எதிரான தவாக்களை பண்ணவர்களாக நாங்கள் மாறிடுவோம் என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். இதேபோல் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்ற வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்ற நான் ஜாவித் பூசோ. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.